Hello guys, welcome to the Seesaw Trader channel. The Seesaw Trader channel இதான் நம்ம சேனல். இந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா நம்ம அந்த சேனலில் தான் லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்போம். இந்த வீடியோவில் வந்து ப்ரீ மார்க்கெட் அனலிஸ் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் மட்டும்தான் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் லைவில் அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க, நான் இவ்வளோ நாளாக வீடியோ போட்டுட்ருக்கேன், இவ்வளோ நாளாக அனலைஸும் கொடுத்துட்ருக்கேன். இந்த அனலைஸ் எல்லாம் எப்படி ரன் ஆகுது, எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகுது, இல்லை நல்லா இருக்கா இல்லையா, நான் உண்மையை தான் சொல்கிறேன் நான் அப்படின்னு எதாக இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அனலைஸ் பண்ணி வீடியோ போடுறேன். நான் ஆக்சுவலாக யூடியூப் புதுசு, எனக்கு வந்து இது எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி பக்காவாக பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது. நான் ஒர்க் பண்ணிகிட்டே பண்ணுறதுனால எனக்கு அது பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. அதனால் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸில் கொடுத்தா தான் என்னால் வந்து கண்டினியூவாக இது பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பிடிக்கலைன்னு எதையா ஓப்பனாக சொன்னால் தான் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதா இல்லை கண்டினியூ பண்ணுறதான்ட்டு நான் என்னால் பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே கைஸ், இப்போ வாங்க. இப்போ எஸ்டர்டே வீடியோவில் நம்ம தம்ப்நெயிலே கொடுத்துருந்தோம். நாளைக்கு எக்ஸ்பைரி, அதாவது இன்றைக்கி நிஃப்டி 50 எக்ஸ்பைரி வந்து புட் சைடு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இது வந்து ஆப்ஷன் ப்ரைஸை வச்சு சொல்கிறது. அடுத்த நாள் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன சொல்லுதோ அதை அடுத்து ஃபாலோ பண்ணணும். இப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸ், இந்த ப்ரைஸை வச்சு புட் சைடு மூவ்மெண்ட்டுன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரைஸை வந்து வாங்கி வச்சுருந்தோம். எதுலனா 115 ரூபாயில் வந்து 26,250 புட் ஆப்ஷன் 115 வந்து வாங்கியிருந்தோம். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஒரு கேப் அப்னா கால் சைடு மேலே போச்சு, புட் சைடு வந்து டவுன் ஆச்சு. அப்படி தானே? இப்போ பாருங்கள், இது வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த சார்ட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். 26,050 கால் ஆப்ஷன், 26,250 புட் ஆப்ஷன், அதோட ரேஞ்சு பாயிண்ட்டு. தென் சென்செக்ஸுக்கும் அதே மாதிரி கொடுத்தாச்சு. 85,000 கால் ஆப்ஷன், 86,000 புட் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்டு கொடுத்தாச்சு. இப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நிஃப்டி வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா வழக்கம் போல் தான். நிஃப்டி வந்து புட் சைடில் இருக்குது, பட் சென்செக்ஸ் வந்து மாறலை, அது வந்து கால் சைடில் இருக்குது. ஸோ சென்செக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ சென்செக்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணல. இட் மீன்ஸ் என்ன, ரேஞ்ச் பவுண்ட். அதுதான் இங்கே பாருங்கள், 927க்கு என்னோடய ப்ராஃபிட் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து மைனஸில் தான் போச்சு. இப்போ 115 ரூபா இங்கே வந்து ஒரு 985 இந்த 70 ரேஞ்செலாம் வந்துச்சு. மைனஸ் வந்து 5,000 வரைக்கும் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நிஃப்டி வந்து புட் சைடு காட்டினால நான் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஆப்ஷன் செயின் டேட்டாவில் புட் சைடுன்னு நான் ஓப்பன்லேயே போட்டேன் இல்லையா, நிஃப்டி இன் புட் சைடுன்னு, அதனால் ஹோல்டு பண்ணதுக்கப்புறம் திரும்ப மேலே வந்துச்சு. 127 126 வரைக்கும் போச்சு. பட் நான் வந்து 120 புக் பண்ணேன். பட் 119 வந்து நின்று போச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே. பெரிய ப்ராஃபிட் இல்லை, பெரிய லாஸும் இல்லை. அதுக்கப்புறம் ஆப்ஷன் செயின் அனலிஸ் வந்து ரேஞ்ச் பவுண்டு சைட்வேஸ் தான் காட்டிடுச்சு. 927க்கே நம்ம போட்டாச்சு. ஸோ இதான் நான் வந்து புக் பண்ணது. மார்க்கெட் வந்து இங்கே டவுன் ஆகி இங்கே 85 வரைக்கும் போச்சு. பட் வந்து திரும்ப வந்து மேலே வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 140 135 பக்கம் வந்துடுச்சு. பட் நான் வந்து 120 புக் பண்ணிட்டேன் இந்த ரேஞ்சிலேயே. ஏன்னா அது மாதிரி சைட்வேஸ் ரேஞ்ச் பவுண்ட் தானே, அதை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இது இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும், திரும்ப கீழே வந்துடுறதுனால நான் புக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ரேஞ்ச் பவுண்ட் சினாரியோ தான் அப்படின்னு சொல்லி 950க்கும் திரும்ப திருத்தமாக சொல்லியாச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அதுவாக தான் இருக்கும். ப்ளஸ் இன்றைக்கி எக்ஸ்பைரினால கண்டிப்பாக ப்ரீமியம் டிகே வந்து அதிகமாகவே இருக்கும். அதிகமாக இருக்கும் காரணத்தினால் பயங்கரமாக கரையும், ஏறுறது கம்மியாக தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் அவாய்ட் பண்ணுங்கள், அவாய்ட் டுடே மார்க்கெட் அப்படின்னு போட்டுட்டேன். ப்ளஸ் ஹிண்ட்ஸும் நிறைய கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்மால் ஸ்பைக்ஸ் வந்து வரும். கேண்டில்ஸும் பெருசாக திடீர்னு பெருசாகும், திடீர்னு மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாமே வந்து ட்ராப்பு. ஸோ டோன்ட் ட்ராப் தேர் அப்படின்னு கொடுத்துட்டேன். அவாய்ட் டுடே மார்க்கெட்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், டவால்னு எங்கே இறங்குச்சோ அங்கேருந்து திரும்ப ஏறிச்சு. இப்போ வந்து இது ஒரு ரேஞ்சாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த நிஃப்டி டாப்பும் இந்த லோவும் வந்து ஒரு ரேஞ்ச். இப்போ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் சுற்ற போகுது. இப்போ இங்கேருந்து விழும்போது நம்ம புட்டு எடுக்கணும், திரும்ப இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது திரும்ப கால் எடுக்கணும். பட் நான் வந்து இப்போ பாருங்கள், இது பெருசாக விழுந்துருச்சா, இப்போ திரும்ப வந்து இங்கேருந்து இது ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஆனால் இது வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா உங்களுக்கு தெரியாது இல்லையா, சார்ட்டை தானே மேஜராக ஃபாலோ பண்ணிங்கன்றனால நான் சார்ட்டை பேஸ் பண்ணி டிசிப்ளினாக இங்கேருந்து எடுங்கன்னு நான் கொடுத்துட்டேன். பட் மார்க்கெட் வந்து இங்கே லேட்டாக தான் வந்துச்சு. பட் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் இங்கே வந்து 75 76லேயே நான் எடுத்துட்டேன். ஏன்னா இதுதான் ரேஞ்சு. இங்கே தொட்டுட்டு கால் இங்கே ரிவர்ஸ் ஆகும்போது புட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுன்றதுக்காக இதே ரேஞ்சில் நான் பை பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து லாஸ்ட்டாக எடுத்தது.
அதாவது மார்க்கெட் முடியும் போது நான் எடுத்திருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2.52 முடியும் போது. இடையில இங்கே ஒன்று எடுத்திருக்கேன் பாருங்கள். 72ல் பை பண்ணி 90ல் வந்து சேல் பண்ணிட்டு 91ல். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் போட்டதும் இங்கே இடையில பண்ணது. ஏன்னா இந்த ரேஞ்ச் அப்படின்னா இங்கேருந்து இது விழும், அப்போ வந்து இது இங்கே மேலே போகும். அதே மாதிரி அதான் மார்க்கெட் நடந்திருக்கும். ரேஞ்ச் போகணுன்னா அதான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சொன்ன மாதிரி இந்த டாப் இங்கே தொட்டதும் இங்கேருந்து விழுந்திருக்கா, ஸோ அதை தான் இங்கேருந்து இங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கா, ஸோ அதுதான் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி ஒரு 10-15 பாயிண்ட் போகுது நான் விற்றுட்டேன். திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இங்கே தொட்டதும் நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கீங்க, பட் லாஸ் ஆகிருக்கும். பட் ரேஞ்ச் பவுண்டு அப்படின்றனால அகைன் இது கீழே வந்திருக்கு. ஏன்னா ஆப்ஷன்ஸின் டேட்டா வந்து நான் கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தேன் இந்த டயத்தில். ஸோ கண்டிப்பாக விழும்னு தெரியும். அதே மாதிரி நான் ஹோல்டு பண்ணேன். இங்கே 52ல் பை பண்ணி ஹோல்டு பண்ணேன். திரும்ப ப்ளஸில் வந்தது நான் விற்றுட்டேன். அதுதான் வந்து நான் கடைசியில் இங்கே காட்டியிருப்பேன். 59ல் பை பண்ணி 74ல் விற்றுட்டேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருந்தேன். பட் இது வந்து நான் ஸ்கேல்பிங் தான் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கேல்பிங் வந்து ஆப்ஷன்ஸின் டேட்டா பயன்படுத்தி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். பட் மேஜராக மற்ற யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து இந்த 20-15 பாயிண்ட்ஸ் தான் டெய்லி எடுக்கிறதாவே வச்சுருக்காங்க. அவங்க வந்து டெய்லி ஸ்கேல்பிங் தான் பண்ணுவாங்களே தவிர ட்ரேடு பண்ண மாட்டாங்க. ட்ரேடுனா இந்த மாதிரி ஒரு பெரிய ரேலியை பிடிக்கிறது தான் ட்ரேட், சரிங்களா? ஸோ ஒரு 10 நாளாக ரேஞ்ச் பவுண்டு இருக்கனால 10 நாளுக்கும் வந்து நீங்கள் ரேஞ்ச் பவுண்டு அப்படின்ற கான்செப்ட் வந்ததால், மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படியா இருக்கிறதுனால நீங்கள் வந்து பெரிய ரேலி எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ எப்படி எடுக்கணுன்ற ஒரு எடுத்துக்காட்டு தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். இப்போ இந்த எக்ஸ்பைரியை பொறுத்தம்போது பாருங்கள், மார்க்கெட் எஸ்டர்டே க்ளோசிங் ஆச்சு, ஓப்பன் ஆகி திரும்ப அங்கேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது வந்து கால் ஆப்ஷன். ஆனால் புட் ஆப்ஷன் பாருங்கள், எஸ்டர்டே இங்கே 119ல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, முடியும் போது 72. இங்கே தெரியுதா? ஸோ 40 புள்ளி இறங்கியிருக்கு, டைம் டிகே ஆகிருக்கு. இங்கே வந்து டைம் டிகேவே இல்லை, கால் சைடில் எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ எங்கே க்ளோஸ் ஆகிருக்கோ அங்கேயே தான் இன்றைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டர்டே க்ளோஸில் தான் அங்கேயும் க்ளோஸ் ஆகி இங்கேயும் க்ளோஸ், இன்றைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. புட் சைடு மட்டும் டிகே ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து டிகே இருக்கும் நேரத்தில் வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காரணம் இதுதான். இதே சென்செக்ஸில் பாருங்கள், எஸ்டர்டே க்ளோஸ் ஆன இடத்துக்கு ஒரு 50 பாயிண்ட் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ 50 பாயிண்ட் கால் சைடு இறங்கியிருந்தால் புட் சைடு ஏறி இருக்கணும் இல்லையா? ஆனால் புட் சைடும் பாருங்கள், எஸ்டர்டே க்ளோஸை விட ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டு சைடும் டிகே ஆகிருக்கா. இது வந்து ஆப்ஷன் செல்லிங்க்கான நேரம். ஓகேங்களா? ஸோ சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டுருக்கு. டிகே வந்து நிஃப்டியில் புட் சைடில் ஆனதுனால இங்கேயும் சென்செக்ஸில் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் இண்டெக்ஸ் சார்ட்டில் தெரியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் செயின் சார்ட்டில் மட்டும்தான் தெரியும். சரி, ஓகே. இப்போ நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, பிகாஸ் கிறிஸ்மஸ் வியாழக்கிழமை இருக்கனால சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வந்து கொஞ்சம் முன்னாடியே வச்சுட்டாங்க. அதோட அனலைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதுதான் நாளைக்கான சார்ட்டு. நாளைக்கு மார்க்கெட் ஒரு இந்த ரேஞ்சுக்குள்ளே, இந்த 3 பாயிண்ட்டுக்குள்ளே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இந்த சார்ட்டே இருக்கட்டும். அதே 85,000 கால் ஆப்ஷன், 86,000 புட் ஆப்ஷன் தான். பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போ சரியாக பிளர்டாக இருக்குது. நீங்கள் வந்து நாளைக்கு வந்து 7:30க்கு நான் வழக்கம் போல் போஸ்ட் பண்ணுவேன், அதை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா மார்க்கெட்டை பாஸ் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. நிஃப்டி இது வந்து நியூ எக்ஸ்பைரி ஓப்பன் ஆகிடுச்சு 30 டிசம்பர். 26,100 கால் ஆப்ஷன், 26,300 புட் ஆப்ஷன். ஓகே, இப்போ கிளியர் ஆகிடுச்சு. பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து சென்செக்ஸ் அகைன் ஓப்பன் பண்ணுறேன். பிளர்டாக இருந்துச்சு இல்லையா? 85,000 கால், 86,000 புட்டு, அதோட பாயிண்ட்ஸ் இது. ஓகே. ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டா பார்க்கும்போது இது வந்து அடுத்த எக்ஸ்பைரியோட ஆப்ஷன் செயின் டேட்டா. இதில் வந்து மார்க்கெட் வந்து 26,150க்கும் 200க்கும் இடையில் இருக்குது. இதே நேற்று இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா 26,150 வந்து அட்தமனியாக இருந்தது. இப்போ அடுத்த எக்ஸ்பைரி மாற்றும்போது 26,200 இருக்குது. ஆக்சுவலாக நேற்றைய எக்ஸ்பைரியில் 150 முடிஞ்சிருந்தது. இப்போ இந்த எக்ஸ்பைரியில் 26,200 இருக்குது. ஸோ அட்தமனி வந்து ரெண்டு பக்கம் பேலன்ஸாக இருக்குங்க. பாருங்கள், 111 112 இருக்கா? ஸோ ரொம்ப பேலன்ஸாக. இதுக்கு மேலே பாருங்கள் 138, இங்கே 138 ரவுண்ட் பண்ணலாம். ஸோ பக்காவான பேலன்ஸில் இருக்குது. இப்படி பேலன்ஸாக இருக்கும்போது மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து ரேஞ்ச் பவுண்டு தான் ஆகும். அதாவது ரேஞ்ச் பவுண்ட்னா இந்த தடவை சின்ன ரேஞ்ச் பவுண்டு இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் கால் சைடில் போச்சுன்னா செகண்ட் ஆஃப் புட் சைடில் போகும், இல்லை ஃபஸ்ட் ஆஃப் புட் சைடில் போச்சுன்னா செகண்ட் ஆஃப் கால் சைடில் போகும். ஸோ ஒரு நல்ல ரேலி இருக்கும். இதே இப்போ எக்ஸ்பைரி தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸ்பைரியை பார்க்கும்போது சென்செக்ஸோட எக்ஸ்பைரி 85,500 தான் முடிஞ்சிருக்கு ப்ராப்பராக. ஸோ இதோட லெஃப்ட் சைடு 177, ரைட் சைடு வந்து 160, அதுக்கு மேலே இங்கே 235, இங்கே 213, அதுக்கு மேலே இங்கே 301, இங்கே 348.
சரி ஓகே, ஓரளவு வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ஓகே வாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து இங்கே ப்ராப்பராக தான் இருக்குது. ஸோ அட் த மணியில் 2 சைடும் பேலன்ஸ்டாக இருக்குது. இப்படி பேலன்ஸ்டாக இருக்குனாலே மார்க்கெட் வந்து 2 சைடும் போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கால் சைடு போச்சுன்னா செகண்ட் ஆஃப் வந்து புட் சைடு போகும். இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் புட் சைடு போச்சுன்னா செகண்ட் ஆஃப் கால் சைடில் போகும். ஆனால் நல்லா டிகே தான் ஆகிட்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 சைடுமே இங்கே 86 பாயிண்ட், இங்கே 78 பாயிண்ட் ஈக்குவலாக டிகே ஆகிருக்கா. ஸோ நாளைக்கும் டிகே சினாரியோ தான் அதிகம். ஆனால் ஒரு 300 புள்ளிகளுக்கான மூவ்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, 300 புள்ளிகள் மேலும் கீழும் மாறும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் போகிறத விட்டுருங்க. ஃபஸ்ட் ஆஃப் வந்து உங்களால் கேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டில்லே பெரிய ஸ்பைக்காக கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒரு கால் சைடு ஒரு நல்ல ரேஞ்சு போகும்போது அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது ஆப்போசிட்டில் புட்டு அதே மாதிரி இப்போ கால் சைடு ஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு கால் சைடு மேலே போயிட்டு 2 ரெட் கேண்டில் போட்டு கீழே விழும்போது இங்கே புட் சைடில் அதே மாதிரி ரெட் கேண்டிலாக விழுந்து 2 க்ரீன் கேண்டில் போகும்போது டக்குன்னு பை பண்ணிடுங்க. ஒரு ரேஞ்சு, அதாவது ஸ்கேல்பிங் தான் இன்றைக்கும், அதாவது நாளைக்கும் ஸ்கேல்பிங் தான். ரேலியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வாய்ப்பு கம்மியாக இருக்குது இங்கே ப்ரைஸை பார்க்கும்போது. ஓகேங்களா, பட் எதுவாக இருந்தாலும் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா நாளைக்கு மாறும். நாளைக்கு புது டேட்டா வரும்போது அந்த டேட்டாவில் என்ன சொல்லுது, சைட்வேஸாக, ரேஞ்ச் பவுண்டா, இல்லை நல்ல ரேலி இருக்கா அப்படின்றத சொல்லுவோம். பட் ரேலிக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ப்ரைஸை பார்க்கும்போது. ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டாவில் இன்றைக்கி இதுதான் அனலிஸு நாளைக்கானதுக்கு. ஓகே, பட் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தெரிஞ்சுக்குவோம். ப்ளஸ் அகைன் நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய அனலிஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை புரியுதா புரியலையா, அதெல்லாம் கொஞ்சம் கமெண்டில் போடுங்க. அப்போ தான் நான் அடுத்த தடவை வீடியோ போடும்போது கொஞ்சம் விலாவரியாக போட முடியும் கைஸ். ஓகே, பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் அப்டேட்ஸுக்கு. ஓகே கைஸ், தேங்க்யூ.